ஓம் சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஆங்கில வருடத்தின் பலன்கள். கிரக நிலையை முதல்ல பார்த்துடலாம். கிரகநிலை அப்படின்னு சொல்லும்போது சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த வருடமே பிறக்குது. அதுவும் பாருங்கள், 6-2-8 8-2-10 1 இல்லைங்களா. இன்னொரு விஷயம் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சூரியன் எங்கே இருக்குன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கு, குருனுடைய வீட்டில். அதுவும் 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். அதுவும் குருவாரத்தில் பிரதோஷ நாளில் திரையோதசி திதியில் இந்த வருடம் பிறக்குது. ஆனால் இருந்தாலும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் சூரியன் யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி 5 ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது 5 ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். கிரகநிலையை நம்ம பார்க்கலாம். கிரகநிலை அப்படின்னு சொல்லும்போது இந்த நான் சொல்கிறது ஆங்கில வருடத்துக்கு சூரியன் அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசியிலே அமர்ந்து செயல்பாட்டில் இருக்கிறார். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சூரியன் தனுசு ராசியில் செவ்வாய், புதன், சுக்கிரனோடு இணைந்து செயல்பாட்டை தருகிறார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு பகவானோட மாந்தி, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவான். அதாவது காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் சந்திரன் உச்ச நிலையில் இந்த வருடம் ஆரம்பமாகிறது. குரு மட்டும் வக்ரத்தில் இருக்கார். அதே மாதிரி சிம்மத்தில் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சரி, எப்படி இருக்கும்? இந்த கேது கிரகத்தின் ஒவ்வொரு அசைவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக குறிக்கப்படுகிறது. அசுப கிரகங்களில் ஒன்றாக குறிக்கப்படும் இந்த கேது இந்த வருடம் பெயர்ச்சியும் இருக்குது இல்லையா. குரு பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சியும் இருக்குது இல்லைங்களா. இப்போது பிறக்கும்போது 5ஆம் வீட்டில் இருக்குது, 11ஆம் வீட்டில் ராகு இருக்குது. அதே மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு மேஷம், ரிஷபம் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றலை தரும். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வருடம் கடந்த மே மாதம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் கேது 2026ஆம் ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார். அதனால் காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம் சொல்லுகின்ற இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் வீடு. ஆனால் மேஷத்துக்கு 9ஆம் வீட்டில் 4 கிரக சஞ்சாரம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இந்த சில ராசினருக்கு எதிர்மறை பலன்களை கொண்டு வரும் அப்படின்றது ஒரு உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. சரி, இப்போது இந்த 2026 நம்ம கூட்டு எண் எடுத்துக்கிட்டால் 1ஆம் எண்ணில் வருகிறது. அப்போது இந்த மேஷ ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொது பலனுக்கு வரல, நான் சொல்கிறது பொது பலன்தான். இது அக்யூரேட்டாக நமக்கு நடக்கும் அப்படின்றதுலாம் இல்லை, பொதுவான பலன்களை தரப்போகிறேன். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி சூரியன். இந்த சூரியனில் தான் இந்த வருடமே பிறக்குது. அந்த சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையால் தன விரயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. சுக்கிரனால் நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகர ராசிக்கு. சில பேருக்கு தான் நடக்கும், சில பேருக்கு தடைப்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி
சுக்கிரன். 4க்கு அதிபதியான செவ்வாய். வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் விரயங்கள் ஏற்படும். இல்லைன்னா அந்த வீடு வண்டி வாகனம் அதுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். முயற்சிகள் அதிகரிக்கும், தொழில் ரீதியான முயற்சிகள். ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே சொந்த தொழில் செய்பவர்கள் தான் அர்த்தம். அது உங்களுக்கு நிறைய சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. குரு பகவான் 2ஆம் வீட்டை ராகுவை பார்க்குது. குருச்சண்டால யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 8ல் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடம்னாலே உங்களுக்கு ஆயுள் காரகன், ஆயுள் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அதனால் கொஞ்சம் அதில் தந்தைனால் ஒரு விரயங்கள், ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சில விஷயத்தில் தடைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது சுகபோஜனம் இதெல்லாம் இருக்கும். புதன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக வராரு. அதே மாதிரி 9ஆம் இடத்து அதிபதியாக புதன் வர்றதுனால தானங்கள், வஸ்திர தானங்கள் செஞ்சால் நல்லது. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் 12ஆம் வீட்டில் புதன் இருக்கிறதுனால திரவிய கொஞ்சம் செலவுகள், விவசாயத்துறையில் முதலீடு செய்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் பார்த்து நிதானமாக செய்யணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதுலேயும் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படும். அதே சமயத்தில் இந்த வருடம் பிறக்கும்போதே பார்த்திங்கன்னா 5ல் சந்திர பகவான் இருக்கார். அதனால் ஒரு சின்ன ஒரு காரியத்தில் தடைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகரிக்க, அதையும் பார்த்துக்கோங்க. மற்றபடி மகர ராசி நேயர்களுக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதே சமயத்தில் பிள்ளைகளால் மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கும். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் 2ஆம் வீட்டை பார்க்குது, உங்களுடைய 12ஆம் வீட்டையும் பார்த்தாலும் விரயங்கள் தவிர்க்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டை பார்க்குது, 10ஆம் வீட்டையும் பார்க்குது. அப்போ தொழில் உங்களுக்கு விருத்தியாகுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. இருந்தாலும் முதலீடுகள் செய்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இன்சூரன்ஸு, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ காப்பீடு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் செய்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, அதே சமயத்தில் இந்த காய்லாங்கடை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 12ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே விரயம் அப்படின்னு தான். ஆனால் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு விரயங்கள் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த வருடம் உங்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இருக்கும். ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். கணவன் மனைவி ஆகட்டும், உறவுகளாகட்டும், அண்ணன் தம்பி ஆகட்டும், பங்காளி வழியாகட்டும், யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது இந்த வருடத்திற்கு சிறப்பான ஒரு தருணமாக இருக்கும். வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே சமயத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த வருடம் முழுவதும் இதெல்லாம் செய்ய வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் பெருமாள் வழிபாடும் செய்வது மிக மிக அவசியம். இதையெல்லாம் மாற்றி செய்துட்டு வந்தால் நன்மையாக இருக்கும். அதே போல் வயதானவர்களுக்கு தான தர்மம் செய்தால், வயதானவர்களுக்குன்னா இப்போ குளிர்காலம் இல்லையா, போர்வை கொடுக்கலாம், அதே மாதிரி சாப்பாடு தானம் கொடுக்கலாம். கண்ணு தெரியாதவர்களுக்கெல்லாம் தானம் தர்மம் செய்துக்கிட்டு வந்தால் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.